ராகாப் என்கிற வேசி விசுவாசத்தினாலே கீழ்ப்படியாதவர்களோடு, கீழ்ப்படியாதவன் யானா? விசுவாசிக்காதவன். இவளுக்கு பேர் என்னவா? கீழ்ப்படிந்தவளாம். என்ன கீழ்ப்படிந்தாலாம்? விசுவாசிச்சாலாம். அதான் கீழ்ப்படிதல். ஆமென். அதாவது மறுரூபமாக்கப்பட்ட மனது என்பது இரும்பு காந்தமானது போல, நீ எங்க போனாலும் வந்து ஒட்டிடும். பாஸ்டர்ஸ் மீட்டுக்கு போனால் செலவழிச்சுட்டு தான் வரணும். நானும் செலவழிக்கு தான் போவேன். ஆனால் நான் போனேன்னா கையில் பணத்தோடு வருவேன். நான் வந்து சொல்லுவேன், பச்சிக்கிறவனிடத்துலேருந்து பச்சனம் புறப்படுதுரா. சிங்கத்தை அடிச்சு தான், சிங்கம் அடிச்சு தான் நிறைய பேரை காலி பண்ணியிருக்கு. ஆனால் சிம்சோன் சிங்கத்தையே அடித்தான். அடிச்சு அதுக்குள்ளே இருந்து தெரிஞ்சு நான் போய் தான் நின்றுப்பேன் பாருங்க. டக்குன்னு கூட்டம் மெசேஜே ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். கூட்டத்தில் திடீர்னு ஒருத்தர் வந்து ஸ்டேஜில் நின்றுக்கிட்டு இருக்கும்போதே வந்து காணிக்கை கையில் கொடுப்பேன். நடத்துகிறவர் சொல்லுவார், பணம்லாம் இருக்கிற ஆள்கிட்ட தான் போகுது, பணம் வந்து மேக்னெட் இருக்கிற ஆள்கிட்ட வருது. ஆமென். இஃப் யூ ஹேவ் மேக்னெட், தி மேக்னெட் இஸ் ஃபெய்த். ஆமென். ஒபீடியன்ஸ் எது வேணாலும் வச்சுக்கலாம். கீழ்ப்படிதல். வாட் இஸ் மென்ட் பை ஒபீடியன்ஸ்? ஒபீடியன்ஸ் இஸ் ஃபெய்த். புதிய ஏற்பாட்டில் ஒபீடியன்ஸ் என்ன தெரியுமா? விசுவாசம். ராகாப் என்கிற வேசி விசுவாசத்தினாலே ராகாப் என்கிற வேசி கீழ்ப்படியாதவர்களோடு சேதமாகாதிருந்தாள். ராகாப் என்கிற வேசி விசுவாசத்தினாலே கீழ்ப்படியாதவர்களோடு, கீழ்ப்படியாதவன் யானா? விசுவாசிக்காதவன். இவளுக்கு பேர் என்னவா? கீழ்ப்படிந்தவளாம். என்ன கீழ்ப்படிந்தாலாம்? விசுவாசிச்சாலாம். அதான் கீழ்ப்படிதல். ஆமென். புதிய ஏற்பாட்டின் one and only obedience is believing, is faith. நீங்கள் விசுவாசித்தால் கீழ்ப்படிஞ்சிட்டீங்க. நீங்க நம்பலையா? நீங்க கீழ்ப்படியல. நீங்க விசுவாசிக்கிற எல்லாருக்கும் பேர் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதலின் பிள்ளைகள். விசுவாசிக்காதவனுக்கு பேரு கீழ்ப்படியாமையின் பிள்ளை. ஆபிரகாம் கீழ்ப்படியாமையின் பிள்ளை, கீழ்ப்படிதலின் பிள்ளையா? ஆமென், ஆமென். அப்ப ஏன் ஆபிரகாம் கீழ்ப்படியாமையின் பிள்ளையின் பேர் வந்துச்சு? ஆபிரகாம் தேவன் சொன்னதை சொல்லுங்க விசுவாசிக்கல. ஆதாம் கீழ்ப்படியாமையின் பிள்ளை. ஆதாம் கீழ்ப்படியாமையின் பிள்ளை. ஏன் கீழ்ப்படியாமையின் பிள்ளை? அவன் விசுவாசிக்கவில்லை, அதனால அவன் கீழ்ப்படியாமையின் பிள்ளை. நான் சொல்லுவேன், இன்னைக்கு நீங்க எவ்வளவு பெரிய உங்க பின்னணி மோசமா இருக்கட்டும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் சார். நான் ரட்சிக்கப்பட்டேன் சார். நீங்க வேசியா கூட இருக்கலாங்க. ராகாப் வேசியை போல ஒரு வாழ்க்கையுடைய நபராய் கூட நீங்க அமர்ந்திருக்கலாம். ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் என்று விசுவாசிப்பீர்களானால் அந்த விசுவாசமே உங்களுக்கு கீழ்ப்படிதலாய் இருக்கிறது. Faith is obedience. நியூ டெஸ்டமென்ட்ல ஃபுல்லா பாருங்க. ஓல்ட் டெஸ்டமென்ட்ல obedience தான் faith. நியூ டெஸ்டமென்ட்ல faith தான் obedience. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாட்டி திரும்ப சொல்றேன். அந்த அம்மா சொன்னாங்க, திரும்ப சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் விசுவாசம் தான், கீழ்ப்படிதல் தான் விசுவாசம். நீங்க பழைய ஏற்பாடு வாழ்க்கை வாழ்ந்துருக்கீங்க. இப்ப சொன்னா உங்களுக்கு புரியும். இன்னைக்கு ஜெபிச்சிட்டோம், இன்னைக்கு பைபிள் வாசித்துட்டோம், இன்னைக்கு ஒழுக்கமா இருந்துட்டோம், இதெல்லாம் கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதல் தான் உங்க விசுவாசமே. புதிய ஏற்பாட்டில் விசுவாசம் தான் கீழ்ப்படிதலே. ஆமென். எஸ். Old Testament lifestyle is obedient. Your faith is on your obedience. இங்க வந்து your faith itself is obedience. நீங்க நம்புறீங்களே, அதான் கீழ்ப்படிதல். நான் சொல்லுகிறேன், நீங்கள் விசுவாசத்தோடு போகிறீர்கள் என்றால் பைபிள்ல எங்கெல்லாம் கீழ்ப்படிதலுக்கு என்னென்ன ஆசீர்வாதம்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அத்தனை ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறவர்கள் மீது பலிக்கும். ஏனென்றால் விசுவாசமே கீழ்ப்படிதல் என்று அழைக்கப்படுகிறது. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய பிசாசானவன் யார்? கீழ்ப்படியாமையின் பிள்ளை. நீ காலையில் ஜெபிக்காதவனா? இல்ல, இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாதவன், என் பாவங்களுக்காக இயேசு கிரயத்தை கொடுத்து தீர்த்தார் என்று விசுவாசிக்காதவன் கீழ்ப்படியாமையின் பிள்ளை. விசுவாசிக்கிறதுனால அவன் கீழ்ப்படி உள்ள வராம இருக்கிறான், அதனால அவனுக்கு கீழ்ப்படியாமையின் பிள்ளை. நம்மளாம் விசுவாசத்தோம், அதனால என்ன செஞ்சிட்டோம்? நம்ம ஒன்றும் பெரிய சாதிக்கல சார். ஒரு சுவிசேஷம் சொன்னாங்க, அவன் நம்பல, நம்ம நம்பணும். நம்பினவனுக்கு பேர் கீழ்ப்படிதல், நம்பாதவனுக்கு பேரு ஓடினன்டர். அவ்வளவுதான். அப்ப பைபிள் சொல்லுது, சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலவே, எபிரேயர் 4:2 நினைக்கிறேன், அவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அவர்களுக்கு அது வேலை செய்யவில்லை. ஏனென்றால் கேட்கிறவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால்
அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசிக்கிற நாமோ ஆமென்.